ஊர்லேருந்து சென்னைக்கு கிளம்பும்போது நாங்கள் வந்து நிறைய இடம் வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான்லாம் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் சென்னைக்கு போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எங்களுக்கு வீட்டிலே வந்து சமைக்கிறது, சாப்பிட்றது, அப்படியே உட்காந்து கதை விடுறது, அரட்டை அடிக்கிறது. பக்கத்தில் வேறு எங்களுக்கு 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் வெளியில் சுற்றி பார்க்க போகணுன்னே எங்களுக்கு தோணலை. அதனால நாங்கள் பெருசாக எங்கேயுமே போகலை. இன்றைக்கி வந்து முருகர் கோயில் பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அங்கே போயிட்டு வரலான்னு சொல்லி நானும் அக்காவும் காலையில் குளிச்சுட்டு எடுத்துகிட்டு பக்கத்தில் வேறு ஒரு கடைக்கு போக வேண்டியிருந்துச்சு. கடைக்கெல்லாம் போயிட்டு அங்கேயும் வந்து கொஞ்சம் இந்த நடைபாதை கீழே நடந்துடலாம். ஆனால் நாங்கள் வந்து நடைபாதை மேலே ஏறி அங்கே கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு சும்மா அப்படியே ஜாலியாக நடந்து வந்தோம். வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் வீட்டில் வச்சுட்டு அப்படியே கையோடு வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயிலுன்னு சொன்னாங்க. கோயில் நேம் தான் மறந்துருச்சு. ஏன்னா வீடியோ எடுத்து கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி, எடிட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சி. அந்த நேம் வந்து மறந்துருச்சு. ஆனால் ரொம்ப சூப்பரான கோயில். நல்லா வந்து சாமி கும்பிட்டு நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணியாச்சு. ஆனால் உள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு அலோவ் கிடையாது. அதனால சும்மா அப்படியே வெளியில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருந்தோம். அப்புறம் உள்ளே வந்து இந்த கயிறெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்படியே பூசாரிட்ட கொடுத்து அதை வந்து சாமி பாதத்தில் வச்சு அவங்க ஆசீர்வதித்து கொடுத்தாங்க. அதை அப்படியே வந்து இந்த கோயில் ஞாபகமாக அந்த கயிறும் ஒன்று வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம்.